இன்றைய மன்னா எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்துல நமக்கு எப்படிப்பட்ட போராட்டம், யாரோட போராட்டம் என்று சொல்லப்படுகிறது. நேற்றைய தினத்துல பார்த்தோம், பிசாசின் தந்திரங்களோடு நமக்கு போராட்டம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, அதாவது மனுஷியோட நமக்கு போராட்டம் அல்ல, துரைத்தனங்கள், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், அந்தகாரத்தின் ஆவிகளோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. இந்த போராட்டம் யாரிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். நம்ம சில நேரங்களில் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது மனுஷங்களும் இருக்காங்க, அவங்க தான் பிரச்சனைகளை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். துரைத்தனங்கள், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம். ஸோ முதலாவது நமக்கு எப்படிப்பட்ட போராட்டம், யாரிடத்துலேருந்து இந்த போராட்டம் வருகிறது என்று தெரிந்தால்தான் இந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். சில நேரங்களில் நமக்கு தவறாக புரிந்து கொண்டு தவறான இடத்துல நம்ம யுத்தத்தை செய்கிறோம். ஆனால் பிசாசோடு நமக்கு இந்த போராட்டம் என்பதை அறிந்தால் பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு எல்லா வல்லமை அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கிற, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது, சர்ப்பங்களை மிதிக்கும், தேள்களை எடுக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறேன்றார். இன்னைக்கு எல்லா இருளின் அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கிற வல்லமை அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு என்கிற நாமத்தில் வல்லமை உண்டு. அதை நீங்கள் பயன்படுத்தி மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை, பிசாசின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். ஆனால் அதில் ஜெயம் கொடுக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தராய் நம்மளோடு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். எல்லா பிசாசின் கிரியைகளின் மீது உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, யாரோடு எங்களுக்கு யுத்தம், எப்படிப்பட்ட போராட்டம் என்பதை இதன் மூலம் எங்களுக்கு சொல்லுகிறதுக்காக நன்றி. எல்லா பிசாசின் கிரிகளையும் எதிர்த்து நிற்கிற வல்லமையும் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. அதை நாங்கள் சார்ந்து எல்லா பிசாசின் கிரிகளையும் எதிர்த்து நிற்கிறோம். அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசு நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக இந்த நாள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு அற்புதத்தின் நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும், ஜெயத்தின் நாளாய் எங்களுக்கு இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.